ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கல் யாழ்ப்பாணம் வல்வடித்துறையில் இருக்கிற எங்கள் வீட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கும்பம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு கற்பூரம் ஏற்றி பானையை தூக்கி வைக்கணும். இங்கே 90% ஒர்க் எல்லாமே ஜென்ஸ் தான் செய்வாங்க. லேடிஸ் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் பொங்கல் வைக்கிறது தை பொங்கலுக்கும் சரி சித்ரா பொங்கலுக்கும் ஜென்ஸ் தான் வெளியே பொங்கல் வைப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் தேங்காய் திருவுறது கூட அவங்களே பார்ப்பாங்க. நம்ம பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் திருவி பால் எடுக்கலை. எப்படி கிழக்கு பக்கம் சத்தியம் கிழக்கு பக்கம் ஈசான மூளைக்கே இருந்தது. ஓகே, அரிசியை போட போகிறோம். சூப்பர். என்ன போடுறேன்? பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சாமி கும்பிட்றதுக்கான செட்டப் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொங்கலுக்கு தேவையான வெல்லம் இடித்து வச்சாச்சு, பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. ஸோ சைமல்டேனியஸாக அந்த வேலையும் எல்லாமே செஞ்சாச்சு. பொங்கல் இப்போ நல்லா குதிச்சுட்ருக்கேன். பட் அதே இங்கே இந்த இதெல்லாம் போட்டுருந்தா இப்போ பொங்கல் இதுக்குள்ள அந்த அது இப்போ தான் அவிஞ்சு கொண்டே வருது ஐயா. எனக்கு அந்த ப்ளம்ஸ் காணும், அது வாங்கிக்கிறேன். உங்களுக்கு 1/4 கிலோ முந்திரி போட்டாலும் பத்தாதுப்பா. ஏன்னா போட்டோம் இல்லை அவிஞ்சு வாங்குவோம். இல்லை மட்டும் வருஷம் சூப்பராக இருக்கும். அடுத்த என்ன எடுக்க போறியா? முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டாச்சு. இந்த பொங்கல் எந்த வீட்டில் பொங்கிட்டு இருக்கோம்? மக்களை மேக்கப் பண்ணி சேலை கட்டி எல்லாம் பொங்க முடியாது கறி அடுப்பில். அது வந்து கேஸ் அடுப்பில் தான் செய்யலாம். நல்லா அவிஞ்சிட்டு வருது. அதே மாதிரி அகலஞ்சரி 40 அடி காய்கறி வெட்டுறது குடியெல்லாம் வந்து கிடந்த யாருக்கு கொடுக்குறாங்க. போதும் போதும், நெய் போதும். என் வீட்டுக்காருக்கு இருந்தாலும் தாராள மனசு இப்படி இருக்கக்கூடாது. தள்ளி நில்லுங்க. எனக்கு இன்றைக்கு படிக்கவே இருக்குது. தூக்கி வை இந்த தூக்கி காண ஒன்று இனி இருக்க அந்த ஹீட்லேயே கொஞ்சம் அவியும். இல்லை அடுப்பில் இருக்கட்டும் இப்போதைக்கு. அதுக்கு விடுங்க இனி. பொங்கல் முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு வைக்கலாம்னா மழை இது வரைக்கும் பார்க்காத மழை. பொங்கல் அன்னைக்கு இந்த தடவை தான் நாங்கள் பார்த்தது. நல்ல மழை. எப்படியெல்லாம் செய்யும்.
மழையும் பார்க்காம வெளியவே வச்சு பூஜை வச்சாச்சு ஓரளவுக்கு. பட் சூரியனை நாங்கள் பார்க்கல, ஃபுல் மேகம் காலையில். மொத்தமாக எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வெளியே நிற்க முடியாத அளவுக்கு மழை, விளக்கும் ஏற்ற முடியல வெளியே வச்சு. ஸோ சூடம் தேங்காய் மட்டும் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, நாங்கள் பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன்.